இங்கே 9 திக்கு இருக்கிறது. 9 திக்கிலும் சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் இவர்கள் 5 பேரும் வைத்து ஃபர்ஸ்ட் சூரியனை மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்ணி அதன் பிறகு 9 திக்கிலும் சுவாமி அம்பாளை வைத்து பூஜை பண்ணுவோம். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள் வைத்து வணக்கம் தீட்சகர் ஐயா, வணக்கம். ஒன்றுமே கேட்கல. வணக்கம். திருச்சிற்றம்பலம். டபுள் பண்ணது பக்கத்துல வைக்காது. கேக்குதா? இன்று புதன்கிழமை 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு எல்லோரையும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை ஜெகா மாஸ்டர் நடாத்துவார். பிரபஞ்ச நன்றி சதா மாஸ்டரால் சொல்லப்படும். சொற்பொழிவு ஆனி திரு மஞ்சள் விழா. சொற்பொழிவு ஆனி திரு மஞ்சள் விழாவை பற்றி கணபதி கார்த்திகேயன் ஐயா குருக்களால் நடாத்தப்படும். அதன் பின்பு கேள்வி பதில் நடைபெறும். இன்று 20 நிமிடங்கள் மாத்திரம் பாடுங்கிண்ண கீதம் அளிக்கப்படும். 20 நிமிடங்களில் தியானம் முடிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம். இப்போது இத்தலத்தை ஜெகா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 20 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். இப்பொழுது இசைக்காக பொறுத்திருங்கள். முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து
இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை சதா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. வணக்கம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம், ஒற்றுமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSN தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் லண்டனிலிருந்து அருமையாக தியானத்தை வழிநடத்தியதற்காக அனைவர் சார்பில் நன்றி கூறுகிறோம். என்று போஸ்டர்ஸையும் போட்டு அருமையான ஒரு மியூசிக், சிங்கிங் போல் மியூசிக்கையும் பதிவு செய்த தாராநாதன் மாஸ்டருக்கு அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டருக்கும் நன்றி கூறுகிறோம். இன்றைய பேச்சாளரை அருந்ததி மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது சிறப்பு பேச்சாளர் கணபதி கார்த்திகேயன் தீட்சிதர் அவர்களை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கூறின பிறகு அவர்கள் தனது பேச்சை ஆரம்பிப்பார்கள். சிதம்பரத்தின் பிரதான தீட்சிதர் ராஜநாய தீட்சிதர் வழிவந்தவர் தான் இந்த சிறப்பு பேச்சாளர் கணபதி கார்த்திகேயன் தீட்சிதர். இவர் சிதம்பரத்துல பூசை செய்கின்றார். சிதம்பரத்தில் இருந்த பிரதான தீட்சிதர் ராசநாயன் தீட்சிதர் எமது குடும்பத்தார்களோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். நாங்கள் எப்ப சிதம்பரத்துக்கு சென்றாலும் எங்களை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்துபசாரம் செய்து சிதம்பர கோயிலை சுற்றி காட்டி நடராஜ பெருமானை கிட்ட உள்ளுக்கே கூட்டியன் போய் காட்டி சிதம்பர ரகசியம் எல்லாம் காட்டியவர் இவரது பாட்டனார் என்று சொல்லலாம். இவர் சிதம்பரத்துல தான் இருப்பார்கள். அவரது இல்லம் வீடு சிதம்பரத்துல பக்கத்திலேயே இருக்கின்றது. இவர்கள் வேற இடங்கள்ல போய் பூசை பண்ண மாட்டார்கள், சிதம்பரத்திலே தான் இருப்பார்கள். இவர்களை தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அழைப்பார்கள். இவர் வேற இடங்களுக்கு போறல நடராஜ பெருமானைத்தான் தரிசித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சிதம்பரத்தில் ஒரு பெரிய ஒரு நீங்க சிதம்பரத்துக்கு போனா பார்த்திருப்பீர்கள். இவர்கள் எல்லோரும் அவன் உடையல் உடுப்புல இருந்து பார்க்கலாம். அவர் அந்த சிறப்பே அவன் தலையில இருக்கிற கொண்டைகள் தான். அப்படி எங்களோட குடும்பத்தார் யார் இந்தியாவுக்கு போனாலும் நாங்கள் சிதம்பரம் போகாம வரமாட்டோம். அவர்களுடைய பாட்டனார் அவர்களை காணாமல் வருவதில்லை. அவளத்துக்கு நாங்களும் நடராஜ பெருமானை தரிசித்து வர்றதுதான். எப்ப சிதம்பரம் இந்தியாவுக்கு போனாலும் அந்த இடத்துக்கு போகாம சிதம்பரம் கோயிலை தரிசிக்காமல் வருவதில்லை. நாங்கள் போற நேரம் எல்லாம் எங்களுக்கு மிகவும் எங்களை அழைத்து நன்றாக எங்களை கௌரவித்து செய்வார்கள். இன்று அவர்களின் வம்சாவளியில் வந்த கணபதி கார்த்திகேயன் தீட்சிதர் எங்களோட நெடுக தொடர்புல இருக்கின்றார். அவர்கள் இந்த ஜூலை மாதம் ஆணி திருமஞ்சன விழா நடந்தது. 3ஆம் தேதி ஜூலையிலிருந்து 13ஆம் தேதி ஜூலை மட்டும் நடந்தது. அதை பற்றிய விவரத்தை எங்களுக்கு இன்று பேச வந்துள்ளார்கள். நன்றி, வணக்கம். தீட்சிதரே, நீங்கள் இப்பொழுது உங்கள் பேச்சை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அனைவரும் எங்களது நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும். அனைவரும் நடராஜ பெருமானை பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். ஆணி திருமஞ்சனம் என்பது எங்கள் கோவிலில் 2 திருவிழா ஒரு வருடத்திற்கு நடக்கும்.
ஒரு திருவிழா ஆணி திருமஞ்சனம், இன்னொரு திருவிழா மார்கழி திருவாதிரை. ஜூலை 3ஆம் தேதி அன்றைய தினம் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் கொடியேற்றி நாங்கள் திருவிழாவை ஆரம்பித்து வைத்தோம். ஆணி திருமஞ்சனத்திற்கும் மார்கழி திருவாதிரைக்கும் 2 வித்தியாசம் உள்ளது. ஆணி திருமஞ்சனம் என்றால் ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் எங்களது சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு விசேஷம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை வைத்து திருவிழா நாங்கள் கொண்டாடுவோம். திருவாதிரை நட்சத்திரம் நடராஜ பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அதனால் இந்த 2 ஃபெஸ்டிவலை தான் நாங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம். இதில் ஆணி திருமஞ்சனம் கொடி ஏற்றி அன்றைய தினம் காலை 21 தேவர்களை மந்திரம் ஜபித்து அவர்களை இந்த திருவிழாவுக்கு இன்வைட் பண்ணி அவர்கள் வந்துதான் எங்கள் கோவிலில் கொடி ஏறும். ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் ஜபித்து கடைசி மந்திரம் முடிந்தத பிறகு கொடி ஏற்றுவோம். இது நாங்கள் ஏன் பண்றது என்றால், உலகத்தில் அனைத்தும் தேவர்கள் தான். அந்த தேவர்கள் இந்த திருவிழாவிற்கோசரம் 10 நாள் இருந்து நடராஜ பெருமானுடைய வருகையை காணிக்கொண்டு விட்டு அதன் பிறகு திருவிழா முடிந்த பிறகு அவர்கள் போய்கொண்டு விடுவார்கள். அந்த தேவர்கள் வந்த பிறகு கொடி ஏறும். முதல் திருநாள் தங்கம் வெள்ளி மஞ்சத்தில் சுவாமிகள் வீதி உலா வரும். இங்கே 9 திக்கு இருக்கிறது. 9 திக்கிலும் சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் இவர்கள் 5 பேரும் வைத்து ஃபர்ஸ்ட் சூரியனை மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்ணி அதன் பிறகு 9 திக்கிலும் சுவாமி அம்பாளை வைத்து பூஜை பண்ணுவோம். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாகனங்கள் வைத்து திருவிழா கொண்டாடுவோம். முதல் திருநாள் தங்கம் வெள்ளி மஞ்சத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் 5 கடவுள்களும் ஒன்றிணைந்து வீதி உலா வருவார்கள். 2ஆம் திருநாள் வெள்ளி சந்திர பிரபை, சந்திரன் மேல் சுவாமியும் அம்பாளும் வைத்து வீதி உலா வருவார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவராக தேங்காய், பழம், பத்தலப்பாக்கு எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்வார்கள். அனைத்து பக்தர்களும் நடராஜ பெருமானை வந்து தரிசனித்திட்டு இந்த சுவாமியை தள்ளி கொண்டு வந்து வீதி உலா வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீட்சிதர்கள் அவர்களுடைய டிவோட்டிகளை வைத்து சீரும் சிறப்புமாக செய்வார்கள். சந்திர பிரபையை 4 வீதி வரும். சந்திர பிரபையில் சோமாஸ்கந்தர், சந்திர பிரபையில் சிவகாம சுந்தரி அம்பாள், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர்
மூன்றாம் திருநாள் தங்க சூரிய பிரபை. தங்க சூரிய பிரபையில் சுவாமியும் அம்பாளும் வைத்து அன்றைய தின தீட்சிதர்களுடைய டிவோட்டி அங்க வந்து அவர்கள் சுவாமி அம்பாளுக்கு மாலை வஸ்திரம் அனைத்தும் செலுத்துவார்கள். அதன் பிறகு யாகசாலையில் சுவாமி அம்பாளை எடுத்துக்கொண்டு வந்து தீபாராதனை நடக்கும். அதன் பிறகு சுவாமி அம்பாள் வெளியே சென்று மேல கச்சேரி முடிந்த பிறகு சுவாமி அம்பாள் அதே மாதிரி வீதி உலா வரும். அனைத்து பக்தர்களும் அர்ச்சனை செய்வார்கள். இது சூரிய பிரபையுடைய விவரம். நான்காம் திருநாள் தங்கம் வெள்ளி பூத வாகனம். ஒரு அசுரன் நடராஜரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த போது நடராஜர் அந்த அசுரனை அவர் காலடியில் வைத்து விட்டார். அந்த அசுரன் உட்கார்ந்தபடி இருந்து நடராஜர் அவருக்கு மேல் உட்கார்ந்து பூத வாகனத்தில் வருவார். அதே மாதிரி யாகசாலையில் தீபாராதனை நடந்து வெளியே வந்து மேல கச்சேரி நடக்கும். அதன் பிறகு சுவாமி வீதி உலா வரும். இதில் ஒவ்வொரு திருநாளும் ஒவ்வொரு விதமான கச்சேரி வைத்து இந்த திருவிழா நாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்துவோம். ஒவ்வொரு திருநாளும் ஒவ்வொருத்தருடைய டிவோட்டிகள் அந்த இடத்திற்கு வந்து அவர்களுடைய மாலை வஸ்திரம் அனைத்தும் சுவாமிக்கு செலுத்துவார்கள். இது நான்காம் திருநாள்களுடைய விபரம். ஐந்தாம் திருநாள் தெருவடச்சான். தெருவடச்சான் என்றால் 5 வெள்ளி ரிஷபங்களில் சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் இவர்கள் 5 பேரும் 5 விதமான ரிஷபங்களில் வைத்து மிக பெரிய தேர் அளவுக்கு ஒரு செட்டிங்ஸ் செய்து தெருவடச்சான் என்றால் அந்த ஸ்ட்ரீட்டை கவர் பண்றதுக்கு போய் தெருவடச்சான்னு பேர். அந்த அளவிற்கு நம்ம செட்டிங் செய்து அதில் நம்ம சுவாமி, அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் இவர்கள் 5 பேரையும் அதில் வைத்து வீதி உலா கொண்டு வருவோம். இந்த திருநாள் அன்று விசேஷ ஓமங்கள், கோ பூஜை, மாடு கண்ணுக்குட்டி இது ரெண்டும் அங்க வந்து அதுக்கு பூஜை நடக்கும். கஜ பூஜை, யானையை அங்க அழைத்து வந்து பூஜை செய்வோம். அஸ்வ பூஜை, குதிரையை அங்க அழைத்து வந்து பூஜை செய்வோம். இதன் பிறகு தம்பதி பூஜை, சுகாசினி பூஜை, படுக பூஜை, கன்யா பூஜை. படுக பூஜை என்றால் ஒரு தீட்சிதர் பையன், அதாவது அவர்கள் அதாவது இந்த பூணல் போட்ட பிறகு அவர்களை அங்க அழைத்து அவருக்கு பூஜை செய்வோம். இது வந்து இவர்களை நம்ம பைரவர் மாதிரி பார்க்கிறோம். கன்யா பூஜை என்றால் ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை, அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பாலா அம்பாள் ஒரு அம்மன் இருக்கிறது. அந்த அம்மனை இந்த பெண் மூலம் நம்ம காண்கிறதுனால
அந்த பெண்ணுக்கு நம்ம பூஜை பண்றோம். சுஹாசினி பூஜை என்றால் ஒரு சுமங்கலி பெண், அவர்களை அங்க அழைத்து வந்து இதே மாதிரி பூஜை செய்து அவர்களுக்கு கல்யாணம் ஆன பெண்ணை அங்க அழைத்து வந்து அவர்களுக்கு சிவகாம சுந்தரி அம்பாள் என்று அழைத்து அவர்களுக்கு பூஜை செய்வோம். அது சுகாசினி பூஜை. தம்பதி பூஜை என்றால் ஒரு வயதான தீட்சிதர், வயதான தீட்சித பெண்மணி, இவர்களை அழைத்து வந்து இவர்களுக்கு தம்பதி பூஜை என்று செய்வோம். அது வந்து சிறிய கல்யாணம் மாதிரி. இவர்கள் இருவரும் ஒருத்தர் நடராஜருமாக ஒருத்தர் சிவகாம சுந்தரி அம்பாளுமாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறது. இந்த பூஜைகள் அனைத்தும் இந்த 5ஆம் திருநாள் அன்று நடக்கும். இதற்கு பிறகு 6ஆம் திருநாள் யானை வாகனம். வெள்ளி யானை வாகனத்தில் பஞ்சமூர்த்தியும் 5 சுவாமிகளும் வீதி உலா வரும். இதே மாதிரி யாகசாலையில் தீபாராதனை நடந்த பிறகு அதன் பிறகு சுவாமி வெளில போய் மேல கச்சேரி முடிஞ்சு 4 வீதி உலா வரும். அனைவரும் அர்ச்சனை செய்வார்கள். இது 6ஆம் திருநாளுடைய விஷயங்கள். 7ஆம் திருநாள் தங்கம் வெள்ளி கைலாச வாகனம். ஒரு முறை ராவணன் என்கிற ஒரு மனிதன் சிவனிடம் ஒரு வரம் வாங்குறான். அந்த வரத்தை வாங்கிய பிறகு சிவனாலேயே என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஆணவத்தில் ஆடும்போது சிவன் வந்து ராவணத்தை அவருடைய கைலாஸ் மலையை ராவணனோடு விட்டு தூக்க சொல்றார். அதற்கு மேல் சிவன் உட்கார்றார். அத பாரி தங்கம் வெள்ளி கைலாச வாகனத்தை சுவாமி அம்பாள் முருகன் பிள்ளையார் சண்டிகேஸ்வரர் இவர்கள் அனைத்து பேரும் வைத்து இதே மாதிரி அன்றைய திருநாள் டிவோட்டிகள் வந்து அவர்கள் மூலியமாக வர மாலை வஸ்திரம் பூக்கள் அனைத்தையும் சுவாமிக்கு சேற்றுவிட்டு அதன் பிறகு சுவாமி வெளியே வருவார். வெளியே வந்து இந்த யாகசாலையில் வெல்ல தீபாராதனை நடக்கும். அதன் பிறகு சுவாமி வெளியே போக விடுவார். அங்க போய் மேல கச்சேரி நடந்த பிறகு சுவாமி 4 வீதி உலா வரும். ஒவ்வொரு இடத்திலும் மேல கச்சேரி வைத்து அவர்கள் தேங்காய் பழம் வஸ்திரம் எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு சேர்ப்பார்கள். அந்த மேல கச்சேரியை சுவாமி வந்து கேட்டு கேட்டு வெயிட் பண்ணுவார். அதன் பிறகு ஒருத்தர் வீடுக்கு வெளில கச்சேரி நடக்கும். அதன் பிறகு அவர்கள் அர்ச்சனைக்கு தாம்பாளத்தில் தேங்காய் பழம் நைவேத்தியம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சுவாமிக்கு சேற்று விடுவார்கள். 8ஆம் திருநாள் 8th டே 8ஆம் திருநாள் அன்று சுவாமி பிக்ஷாடனராக, அதாவது ஒரு முறை காசியில் அம்மனை சுவாமி தோக்கடிக்கணும் என்று நினைத்து அப்போ சுவாமி வந்து உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை, எனக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு என்று கூறினார். அதன் போது சுவாமி ஒவ்வொரு இடத்திலும் பிக்ஷை எடுக்கிறார். அன்னம், அதாவது ரைஸை வந்து எல்லா இடத்திலும் கேட்கிறார்.
அதுவும் அவருடைய உடம்பில் ஒரு விதமான துணி இல்லாமல் அனைத்து பேர் வீட்டிலும் பிக்ஷை எடுக்கிறார். பிக்ஷை எடுத்த பிறகு ஒரு நபர் சுவாமியிடம் அந்த அரிசியை கொடுக்கிறார்கள். அது அந்த அன்னபூர்ணி தேவி கொடுக்கிறார். சுவாமியை அன்னபூர்ணி தேவி மனப்பூர்வமாக ஏத்துண்டு அந்த அரிசியை அவரே கொடுக்கிறார். அதன் பிறகு சுவாமி அவருடைய தோற்றத்தை மாத்திண்டு அன்னபூர்ணி தேவியிடம் சரணாகதி அடைகிறார். 8ஆம் திருநாள் அன்று சுவாமி தங்க ரதத்தில் 4 வீதிக்கு பிக்ஷை எடுத்து கொண்டு வரார். உடம்பில் ஒரு விதமான துணி இல்லாமல் நகை மற்றும் அணிந்து வீதி உலா வரார். அன்றைய தினம் இரவு சோமாஸ்கந்தர், அம்பாள் இவர்கள் அனைவரும் குதிரையில் வீதி உலா வரார். குதிரை வாகனத்தில் மறுநாள் தேர் உற்சவம் நடக்கிறதுக்காக வழி போக்குவரத்துகள் எல்லாம் எப்படி இருக்கு என்று காண்கிறதுக்காக வீதி உலா வரார்கள். 9ஆம் திருநாள் இது ரொம்ப முக்கியமான திருநாள். சிதம்பரத்தில் மட்டும்தான் மூலவர் உற்சவர், இது இரண்டும் நடராஜ பெருமான். அவர் ஒருவர்தான் மூலவர், அவர் ஒருவர்தான் உற்சவர். நடராஜர் உற்சவராகவும் இருக்கிறார், மூலவராகவும் இருக்கிறார். வருடத்தில் 2 முறை மட்டும்தான் அவர் வெளியே வருவார். ஒன்னு ஆணி திருமஞ்சன திருவிழாவிற்கு, ஒன்னு மார்கழி திருவிழாவிற்கு. தேரன்றைய காலை நடராஜருக்கு மிக புதுமையான நகைகள்லாம் அணைந்து, அனைத்து நகைகளும் நடராஜ பெருமானுக்கு சாற்றி அன்றைய தினம் நடராஜருக்கு மாலை, வஸ்திரம், பவுன், காயின் அனைத்தையும் அவருக்கு சாற்றி நடராஜ பெருமானை தங்க மஞ்சத்தில் வைத்து கோவில் சுற்று பிரகாரத்தில் அழைத்து கொண்டு, அதன் பிறகு வெளியே அழைத்து கொண்டு தேர், மிகப்பெரிய தேரில் நடராஜரை வைத்து சிவகாம சுந்தரி அம்பாளையும் வைத்து முருகர், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் இவர்கள் அனைவரையும் அந்த தேரில் வைத்து 5 தேரும் புறப்படும். அனைத்து சுவாமிகளுக்கும் அனைவரும் மண்டபப்படி ஒன்று ஏற்பாடு செய்வார்கள். மண்டபப்படி என்றால் அர்ச்சனை, தேங்காய், பழம், வத்தலப்பாக்கு, அசல் சாதரா, மாலை, பவுன், காயின். ஒவ்வொரு வீட்டிலும் நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி அம்பாள், விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் இவர்கள் 5 பேரும் ஒவ்வொருத்தர்களுடைய வீட்டில் வெளியே நிக்க வைத்து அவர்களுடைய மண்டபப்படிய நடராஜ பெருமானுக்கு சேற்று விடுவோம். ஒவ்வொரு மண்டபப்படியாக நாங்கள் முடித்துவிட்டு நடராஜர் தேர் வீதி உலா முடிந்த பிறகு நிலைக்கு வந்து விடுவார். அதன் பிறகு 8 மணி இந்திய நேரப்படி ஈவினிங் அவர்கள் இருவரும் தேரிலிருந்து கீழே இறங்கி அப்படியே கோவிலுக்குள் வருவார்கள்.
அதன் பிறகு இவர்களை ஆயிரங்கால் மண்டபம் என்று ஒரு மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு போவோம். சிதம்பரத்தில் மட்டும்தான் பஞ்சசபை, சிற்சபை, கனகசபை, தேவசபை, ராஜசபை, நிறுத்த சபை 5 சபையிலும் நடராஜ பெருமான் இருக்கிறார். இதில் ஒரு சபைக்கு மட்டும்தான் நடராஜ பெருமான் வருடத்தில் 2 முறை போவார். அதுதான் ராஜசபை. 1000 மண்டபம், 1000 கால் வைத்து ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு வருடத்தில் 1 முறை மட்டும்தான் நடராஜ பெருமான் அங்க போவார். தேர் திருவிழா முடிந்த பிறகு அன்றைய தினம் இரவு நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரி அம்பாளும் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு அங்க போய் நடராஜ பெருமானுக்கு ஏக வில்வ லட்சார்ச்சனை நடக்கும். அனைத்து தீட்சிதர்களும் பூக்குடலை எடுத்து நடராஜ பெருமானுக்கு வில்வம், மல்லிகைப்பூ, கனகாம்பரம் அனைத்து பூக்களும் மிக்ஸ் பண்ணி அனைத்து தீட்சிதர்களும் அவர்கள் கையிலிருந்து அந்த பூவை எடுத்து நடராஜ பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவார்கள். அதன் பிறகு நடராஜ பெருமானுடையும் சிவகாம சுந்தரி அம்பாளுடைய அனைத்து நகைகளும் கிழற்றி நடராஜ பெருமான் இந்திய நேரப்படி 1 மணி AM விடிய காலம் வரை நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன மகாபிஷேகம் நடக்கும். அனைத்து விதமான திரவியங்களும் நடராஜ பெருமானுக்கு நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள்கள் நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்கு வருவார்கள். அனைவரும் நடராஜ பெருமானுக்கு பால், தேன், தயிர், பஞ்சாமிர்தம், மாதுளைம்பழம், அனைத்து விதமான பழங்கள், அப்புறம் புஷ்பங்கள், திரவிய பொடி, மஞ்சள், அதன் பிறகு சந்தனம். சந்தனம் தான் ரொம்ப விசேஷம் நடராஜ பெருமானுக்கு. கடைசி அபிஷேகம் சந்தனாபிஷேகம். அதன் பிறகு ஸ்வர்ணா அபிஷேகம் செய்வோம். 108 பவுன் காயின் அனைத்து டிவோட்டிகளும் நடராஜ பெருமானுக்கு பவுன் காசுகள் கொடுப்பார்கள். அதை அனைத்தும் ஒருங்கிணைத்து நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்வோம் பவுன் காயினால். ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஸ்வீட் செய்து அதை நடராஜருக்கு பிரசன்ட் பண்ணுவோம். அதன் பிறகு காலை 7 மணிக்கு இந்த அபிஷேகம் முடியும். இரவு 1 மணிக்கு ஆரம்பித்து காலை 7 மணிக்கு இந்த அபிஷேகம் நாங்கள் முடிப்போம். 7 மணிக்கு பிறகு 11 மணி அளவில் நடராஜ பெருமானுக்கு அலங்காரம் நடக்கும். நடராஜ பெருமானை சுற்றமாக துடைத்து அனைத்து நகைகளும், அனைத்து வஸ்திரங்களும், அனைத்து மாலைகளும் அனைத்தையும் நடராஜருக்கு சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் சாற்றுவோம். அதன் பிறகு ஆணி திருமஞ்சன தீபாராதனை நடக்கும். அன்றைய தினம் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு
பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை வைத்துதான் இந்த 10 திருநாட்களும் நாங்கள் கொண்டாடுவோம். ஒவ்வொரு திருநாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வைத்து பூஜை செய்வோம். இது அனைத்தையும் ஒரு தீட்சிதர் மட்டும்தான் செய்வார். அந்த தீட்சிதரை நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியிலே இருக்கும் அனைத்து தீட்சிதர்களுடைய பெயரை ஒரு சிட்டையில் வைத்து அதை ஒரு குடத்தில் மிக்ஸ் பண்ணுவோம். அதிலிருந்து ஒருவரை செலக்ட் செய்வோம். அந்த நபர் தான் நடராஜருக்கு இந்த திருவிழா செய்வார். கொடி ஏற்றதிலிருந்து நடராஜர் அபிஷேகம் வரையும் அவர்தான் செய்வார். நடராஜர் அலங்காரம் முடிந்த பிறகு நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன தீபாராதனை நடக்கும். அதன் பிறகு நடராஜர் ராஜசபையிலிருந்து வெளியே வந்து சிற்சபைக்கு மறுபடியும் போய் செல்வார். அனைத்து பக்தர்களும் நடராஜரை அவர்கள் தோளில் சுமந்து கொண்டு சிற்சபையில் கொண்டு சேர்ப்பார்கள். அதன் பிறகு அன்றைய தினம் இரவு அந்த கொடிமரம் நாங்கள் கிளட்டி விடுவோம். அன்றைய தினம் மறுநாள் பேரியல் ஃபெஸ்டிவல், புஷ்ப பல்லாக்கு. அன்றைய தினம் பஞ்சமூர்த்தி 5 கடவுள்களும் புஷ்ப பல்லாக்கில் வைத்து வீதி உலா வருவார்கள். இதன் பிறகு வீதி உலா வந்த பிறகு நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் தீபாராதனை நடக்கும். அதன் பிறகு இந்த பஞ்சமூர்த்தி அனைத்து கடவுள்களும் கோவிலுக்கு வந்ததுடன் அவர்களுடைய நகைகள் அனைத்தையும் கிழற்றி புது வஸ்திரம் அணிந்து விடுவோம். அதன் பிறகு நார்மலாக டெய்லி ப்ரொசேஷன் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். இது ஆணி திருமஞ்சனத்தை பற்றி நான் தெரிவித்திருக்கேன். மார்கழி திருவாதிரை என்றது மார்கழி மாசம் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் ஆணி மாசம் நடக்கும். இங்கிலீஷ் மந்த் ஜூன் அல்லது ஜூலை. மார்கழி மாசம் டிசம்பர் அல்லது ஜனவரி. அனைவரும் அவசியம் மார்கழி திருவாதிரைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நன்றி, சரியான நேரத்துக்கு முடிச்சீங்க. இந்த சிறப்பான பேச்சை வழங்கிய இளம் ஐயாவுக்கு பாராட்டி ஒரு கரகோஷம் கொள்வோம். 30 minutes. நன்றி நன்றி. அனைவருக்கும் நான் சொன்னது விளங்குகிறதா? நல்ல கிளியரா நல்ல இடைவெளி விட்டு நல்ல வடிவா சொன்னீங்க. எல்லாமும் எங்களுக்கு கூடியதா இருந்தது. நன்றி. சிதம்பரத்தில் மட்டும்தான் 2 திருவிழா. 2 திருவிழாவிலும் நாங்கள் பக்தர்களை வைத்துதான் அவர்களுடைய வரவேற்று அதன் பிறகு அவர்களுக்கு நடராஜர் பிரசாதத்தை வழங்குவோம். சிதம்பரத்தில் மட்டும்தான் 2 திருவிழா நடக்கும். நன்றி ஐயா. இதை அடுத்து 5 எலிமெண்ட்ஸ் டெம்பிளில் சிதம்பரம் ஆகாசம், திருவண்ணாமலை ஃபயர், திருக்காளகஸ்தி காற்று, காஞ்சிபுரம் மண்ணு, திருவானைக்காவல் ஜலம், சிதம்பரம் ஆகாசம். If you have any questions, any complaints, any doubts. ஓகே. அப்ப நீங்க சொல்லிக்கு நான் கேட்கிறேன், சிதம்பரம் ரகசியம் என்னன்னு ஒருக்கா விளங்கப்படுத்துறீங்களா?
தயவு ஆ, செய்து. சிதம்பர ரகசியம் என்றால் நடராஜரை நாங்கள் 3 விதமாக காண்கிறோம். ஒன்று ரூபம், இன்னும் ஒன்று அரூபம், இன்னும் ஒன்று ரூபாரூபம். ரூபம் என்றால் நடராஜர், அரூபம் என்றால் சிதம்பர ரகசியம், ரூபாரூபம் என்றால் லிங்கம். சிதம்பர ரகசியம் ஒரு பில்ப பத்திரமாலை. அந்த வில்ப பத்திரமாலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை பூஜை நடக்கும். ஒரு நாளைக்கு 6 கால பூஜையில் we are open the screen, show to the peoples. Per day 6 times we are showing. Chidambara Ragasyam, golden flower. ஓகே. தங்க மலர்கள். We are seeing Lord Nadaraja like 3 parts. One is Shiva, one is Lingam, Okay. one is Chidambara Ragasyam. அப்ப நீங்க இந்த திரையை திறக்கும் போது நாங்கள் தங்க மலர்களை அதனூடாக பார்க்கலாம். ஓகே, நன்றி ஐயா. அதே மாதிரி சிதம்பரம் கோவில் அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றன. சிதம்பரத்தில் மட்டும்தான் இரவு 10 மணி அளவில் அர்த்தஜாம பூஜை நடக்கும். 11 மணிக்கு தான் சிதம்பரம் கோவில் சாற்றுவோம். Morning 6 AM we are open. Afternoon 12:30 we are closed. Again evening 4 PM we are open. 11 PM we are closed. நன்றி. The temples fully Dikshitas maintains. We are 800 families. We are fully living in Chidambaram around the temples. Okay. Our work only puja. Nobody is living in another country. Everybody living in Chidambaram only. We are always be with Nadaraja, Lord Shiva. Because he is only manufacturing our community. We are named Dikshitas. ஓகே, நன்றி ஐயா. அடுத்து கான்கு கணேசன் மாஸ்டர், நீங்க கதைங்க ப்ளீஸ். அவர் கை தட்டவில்லையா? தட்டி போட்டோம். தட்டி தட்டி போட்டோம். நன்றி நன்றி அம்மா. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறோம் ஐயா, இருக்கிறோம். எப்படி உங்கள் நலமா? நாங்கள் நலம். ஓகே. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. உங்கள் விழாவை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியை விளக்கி காட்டியமைக்கு நன்றி ஐயா. நீங்கள் ஒரு முறை இவர்களுக்கு சொல்லலாம், இந்த 2 விடயங்களை எடுத்து கூறுங்கள். நடராஜர் முதல் ஆதி மூலத்துக்கு வரும் முதல் சிவலிங்க வழிபாடு சிதம்பரத்தில் இருந்ததா என்பதையும் அதை பற்றி சொல்லுகிறேன். அதை சொல்லுங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு முதல் நான் என்ன ஒன்று சொல்ல வேணும். எனக்கு அருந்ததி அம்மாவின் குடும்ப தொடர்பால தான் நான் உங்களோட பாட்டாவை தொடர்பு கொள்ள வேண்டி வந்தேன். அவரது அம்மாவின் பிரதர் ஞானேந்திரன் தெரிந்தார். அவர் நான் தான் ஒருங்கிணைந்து அந்த காலத்தில் இருந்து உங்களோட பாட்டாகாலம் தொடக்கம் உங்களோட அப்பாண்ட அத்தின் பெயர் மச்சான் தானே, ராஜநாயக தீட்சிதர். ராஜநாயக அவர்கிட்ட அத்தின் பெயர் என்று சொல்லுவார். அவர் காலம் தொடக்கம் என்னுடைய தாத்தாவுடைய அத்தின் பெயர் தான் ராஜநாயக தீட்சிதர்.
டீச்சர் அவர்தான் எங்களை கூப்பிட்டு முதல் எங்களை அருந்ததி அம்மா என்ற குடும்பத்தோட நாங்கள் இருக்கும் பொழுது சேர்த்து உங்களோட வீட்டுக்கு முதல் வர வேண்டியது வந்து இப்பொழுது கடந்த வருடம் உங்களை வந்து சந்தித்தோம். அதுக்கு நன்றி, இன்னும் மிக விரைவில் வர பார்ப்போம். அதை கூறிக்கொண்டு வாருங்கள். அதுக்கு நடராஜ பெருமான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் அவசியம் நடராஜ பெருமானுடைய மார்கழி திருவாதிரைக்கு வர வேண்டும். நன்றி நன்றி. உங்களுக்கு நான் திருவிழா பத்திரிகை அனுப்பி வைக்கிறேன். அதை காண பிறகு அவசியம் வர வேண்டும். நன்றி ஐயா. அந்த நீங்கள் அப்ப அந்த சிவலிங்க வழிபாடு பற்றி தில்லையில வந்து தொடக்கத்தில் உங்களோட பாட்டாதான் கொண்டு போய் காட்டினார் எனக்கு பின்னால சிவலிங்கத்தை பற்றி. அதை பற்றி நான் இப்ப விளக்குறேன். சொல்லுங்க. ஒரு முறை நமது கோவில் ஃபுல்லி ஜங்கிள் ஃபாரஸ்ட். இங்கு ஆதி மூலநாதரும் உமைய பார்வதி அம்மனும் மட்டும்தான் இருந்தது. இங்கே ஒரு சிவகங்கை குளம், இது மூன்றும் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி அனைத்து இடமும் காடு, நந்தவன காடு. பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும் போது அவர்களுடைய பூஜையின் பலன் சிவன் நேரடியாக வந்து இவர்கள் இருவரையும் நேரில் சந்தித்து, உங்களுடைய பூஜை ரொம்ப மிக அற்புதமாக இருக்கு, I am very satisfied for your பூஜா, நான் உங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்கிறார் பதஞ்சலிக்கும் வியாகரபாதர்ட்டியும். They are told to Shiva, உலகத்தில் உங்களது நாட்டியம்தான் மிக அற்புதமானது. நீங்கள் மொத்தம் 106 நாட்டியம் முடித்து விட்டீர்கள். 107 108 சிதம்பரத்தில் வந்து முடித்து இங்கேயே நீங்கள் இருந்து விடணும் அப்படின்னு பதஞ்சலியும் வியாகரபாதரும் சிவனிடம் கூறினார்கள். அந்த சமயம் சிவன் not accept their request. சிவன் போய்கொண்டு விடுறார் கைலாசத்திற்கு. மறுபடியும் இவர்கள் நல்ல சிறப்பாக பூஜை செய்து கொண்டு வந்து மறுபடியும் சிவன் இங்க வரார். Again their request like same thing, we want your living here. அதனால் சிவன் 107வது தாண்டவமாக சிவனும் காளிகா தேவியும் போட்டியிட்டு நடனமாடிய போது சிவனுடைய காது குண்டலம் கீழே விழுந்துறது. அதை தன் காலாலேயே சிவன் எடுத்து மாட்டிக்கொள்கிறார். ஒரு பொது சபையில் ஒரு பெண்ணால் காலை தூக்கி ஆட முடியாததால் காளி இந்த போட்டியில் தோற்றுவிடுகிறார்கள். அதனால் காளி அவர்களுக்கு ஒரு கோவில் எழுப்பிக் கொண்டு அங்க வசித்துக் கொண்டு வருகிறார். அதுதான் தில்லை காளியம்மன் கோவில். சிவன் 107வது தாண்டவத்தை முடித்துவிட்டு 108வது தாண்டவம், லாஸ்ட் டான்ஸ் ஃபார் சிவா, ஆனந்த தாண்டவம், ஹாப்பினஸ் டான்ஸ். நடராஜர், சிவகாம சுந்தரி
இவர்கள் இருவரும் மற்றும் விநாயகர் முருகர் சிவன் தில்லைவாழ் அந்தணர்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சிதம்பரத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். சிவன் 2999 பேரை மேக் பண்ணிடுறார். நாரதர் இவர்கள் 2999 பேர்கள் தான் இருக்கிறார்கள், இன்னும் ஒருவர் எங்கே? அந்த சமயம் சிவன் சொல்றார், நாம் ஒருவர், நாம் சிவனும் எங்களது கூட இருக்கிறார், அதுதான் தில்லை 3000. We are 2999 people, we including Shivan. Totally we are 3000 before. Now we are living 800 families. அதன் பிறகு பதஞ்சலியும் வியாகரபாதரும் சிவன் சிதம்பரத்திற்கு வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமாக சிவனை அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறார்கள். அதன் பிறகு தில்லைவாழ் அந்தணரிடம் பதஞ்சலியும் வியாகரபாதரும் கோவிலையும் சிவனையும் ஒப்படைத்து விட்டு அவர்களும் சிவனுடன் சேர்ந்து விடுகிறார்கள். அதன் பிறகு கோவில் four type of things make it. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நான் மற்ற கேள்வி இப்ப கேட்கவில்லை என்று மற்றவர்களுக்கு இடம் விடுகிறேன். நேரம் இருந்தா அப்புறம் கேட்கின்றேன் ஐயா. மற்றவர்கள் நன்றி கணேசன் மாஸ்டர். அருணதி மாஸ்டர், நீங்க கதைங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இவர் கார்த்திகேயன் தீட்சிதர், என்னோட நெடுக ஒவ்வொரு நாளும் பேசுவார். இவர் எங்களுடன் அவற்றுடைய தாத்தா கொள்ளு பேத்தா என்ன கூட அவர் ராஜதாஸ், அவர் வந்து என்னுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட், அப்பாவிற்கு அங்கிள். அவர் எங்களை எல்லாம் நல்ல அருமையாக சிதம்பரத்துக்கு போனா எங்களை விட மாட்டார், தன்னை வீட்டை கூட்டிட்டு போய் எல்லாம் தருவார், சாப்பாடு தராம விட மாட்டார், எங்களோட இருந்து நல்லா பேசுவார். சிதம்பர ரகசியத்துல இருந்து எல்லாம் எங்களை காட்டினார் அந்த நாட்களே. ஏன்னா எங்கட அப்பாவோட அவ்வளவு தொடர்பா இருப்பார் நடுக. எங்கட அப்பாண்ட அண்ணன் எல்லாரும் இந்த ஃபேமிலி முழுக்க அவர்களோட தொடர்பு. நாங்களும் இவர் ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டரும் போன பொழுதும் கூட எங்களை நன்றாக உபசரித்தார். உங்களுடைய அப்பாவுடைய பெயர் ஆறுமுகம் தானே? ஆமா, நன்றி. இவரைத்தான் நாங்க இன்னும் காணையில ஒரு கப்பை பார்க்க வேணும். இவர் நடுக போன்ல பேசுவார், தங்கள்கிட்ட வர சொல்லி நாங்க வருவோம் கட்டாயம். இந்த நல்ல வடிவாண்டி பார்த்து இந்த திருவிழா பற்றி நல்ல அழகாக நீங்க கூறியிருந்தீர்கள், சிறப்பா இருந்தது. இந்த திருவிழாவில் வித்தியாசம் உள்ளது. மார்கழி மாதம் மாணிக்க வாசகர் திருவம்பாவை உற்சவம் நடக்கும். ஆனி மாசம் திருவம்பாவை உற்சவம் கிடையாது. மார்கழி மாசம் மாணிக்க வாசகர் வந்து 21 திருவம்பாவை பாடல் பாடி ஒவ்வொரு பாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான ஸ்வீட், ஒவ்வொரு விதமான காரம், பழங்கள் அனைத்தையும் வைத்து நடராஜருக்கு பூஜை செய்வோம். அது அந்த 10 திருநாட்களில் வெகு சிறப்பாக நடக்கும். அருமையா. இன்றைக்கு எல்லாம் நீங்க படம் காட்டுறேன்னு சொன்னீங்க, அங்க ஒன்றையும் காட்டலைன்னா படம் காமிச்சனே ஒரு நீங்க சொன்னீங்க எல்லாம் திருவிழா இதெல்லாம் போட்டு காட்ட போறேன்னு. அதுக்குதான் 2 இதுல வந்த நீங்க 2 போன்ல. ஒரு நிமிஷம்
ஒன்று ரெண்டு இதை போட்டோ காட்டுங்க நடந்தது. மெசேஜில் போடலாமா? அதுல போட முடியுமா? முதல் எல்லாரும் பேசி முடியட்டும் அப்படியேண்டா. இப்ப விடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப மற்றாக்கள் பேசிட்டு நீங்க திறமையா பேசுனீங்க. ஒரு சிறப்பான நிமிஷம் நான் போடுறேன். ஒரு நிமிஷம். நான் இப்பொழுது கோவில் பிக்சர்களை போடுறேன். சிதம்பரம். ஒன்றுதான் போட்டீங்க. அடுத்தது வரேன். இது திருவிழா சமயம். வணக்கம். தெரிகிறது? தெரியுது தெரியுது. பஞ்சாட்சர மாஸ்டர் பேச விடுங்க. என்னடா டைம் போய் கொண்டு போகுது. அவரை பேச விடுங்க. பேசுங்க. பொருங்க என்ன போடுறாராகும். போடுறீங்களா என்ன தீக்ஷிதர்? போடுறேன். ஒரு நிமிஷம். இது கொடி மரம். இந்த கொடி மரத்தில் தான் கொடி ஏறும். இங்க வர இதுக்கு பெயர் கொடிமரம். இந்தியாவுக்கு போனா சிதம்பரம் போகாம வேற இடத்தான் ஒரு வரும். ஆமா. இப்ப நீங்க கேளுங்க. இன்னும் போட்டோ இருக்கு, நான் போடுறேன். இப்ப பேசின பிறகு போடுங்க நேரத்தை பார்த்தா. ஓகே. நன்றி. நன்றி அருள்நிதி மாஸ்டர். பஞ்சசாமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். பஞ்சசாமாயா. அன்மியூட் பண்ணணுமா? பஞ்சாயத்து மாஸ்டர் நீங்க பேசலாம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிதம்பரத்தில் இருந்து டிக்சித் ஐயா அவர்கள் இன்று எங்களுக்கு முதல் திருவிழாவை பற்றி விவரமாக கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நடராஜ பெருமானுடைய விசேட நிகழ்ச்சிகளை பற்றியும் இந்த 10 நாளும் என்ன வித்தியாசங்கள் நடக்கிறது திருவிழாக்கள் செய்யும் போது உள்ள வித்தியாசங்களையும் சிதம்பர ரகசியத்தை பற்றியும் விளக்கமாக எங்களுக்கு தந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பதஞ்சலி முனிவர், வியாக்கியபாதர் அவைகள் ஆரம்ப காலத்துல செய்த விடயங்களை பற்றியும் அவர் இவ்வளவு இந்த வயதிலே இவ்வளவு விஷயங்களையும் அறிந்திருக்கிறார் என்பதை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. பிறகு கோவில்களின் படங்களையும் இப்ப காட்டியிருந்தார். நன்றாக இருந்தது. நேரம் கருதி நான் கணக்கு சொல்லவில்லை. இத்துடன் முடிக்கிறேன். ஐயா வணக்கம். மீண்டும் வந்து தொடர்ந்து இதை செய்யலாம், இடக்கிட வந்து செய்யலாம் என்று கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிறீங்க கார்த்திகேயன் தீக்ஷிதர். சரி சரி. நன்றி பஞ்சசாமாயா. பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தீக்ஷிதர் ஐயா நல்லொரு விளக்கத்தை நல்ல வடிவாக சொன்னார். சிதம்பரத்தை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன்னா, என்னுடைய எனக்கு முதல் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அம்மாவுக்கு இறந்துட்டேன். அந்தபடியா நான் பிறக்க முன்னம் அவர்கள் அங்கே ஒரு இது நேர்த்திக்கடன் செய்தவ அந்த தில்லக்காடிக்கு
தில்லக்காளிக்கு செய்த பிறகு நான் பிறந்த பிறகு என்ன கூட்டி கொண்டு போய் தொட்டில் செய்து கொடுத்தவ அந்த தில்லக்காளிக்கு. அப்ப நான் சின்ன கொஞ்சம் கோவமா இருந்தா அம்மா சொல்லுவான் தில்லக்காளி வந்திருக்குன்னு சொல்லி என்ன பாடி பண்றான் வேண்டாம். நான் கோவிச்சு சண்டை பிடிச்சா சொல்லுவேன் தில்லக்காளி வந்திருக்குண்டு. பிறகு என்ன கூட்டி கொண்டு போய் சிதம்பரத்துல எல்லாம் தொட்டில் ஒன்று செய்து கொடுத்தனாங்க. கொடுத்து எல்லாம் வடிவா எல்லாம் செய்து எல்லாம் கணக்க விஷயங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் வீட்டை வந்த நாங்க. அதோட பிறகு என்னுடைய தந்தையார் வந்து எங்களோட ஸ்கூல்ல கோயில் செய்தவர். அதுல சிவகாமி சமேத ஆனந்த நடராஜர் என்றுதான் 2 ஸ்டாச்சுஸ் எடுத்து வச்சிருக்கிறார் எங்க கோயில்ல. சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தி. ஓ, அப்படிதான் வச்சிருக்கிறார். அதையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்ல வடிவாக சொன்னீர்கள் என்றதையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நடராஜர் ஆசீர்வாதம். நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். சிவமோகன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தீட்சிதை ஐயா. நீங்கள் மிகவும் வயதிலே சிறியவராக இருந்தாலும் உங்களுடைய சிதம்பர ரகசியங்களை கூறுவதிலே மிகவும் வல்லவராக இருக்கின்றீர்கள். அரிய விடயங்களை நிறைய இங்கே கூறியிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தேவை. இந்த 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அப்படி என்று வருமா? அந்த 30 முக்கோடிக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அது கொஞ்சம் சந்தேகம். 30 முக்கோடி தேவர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கொடியேற்றம் போது 30 முக்கோடி தேவர்கள், அனைத்து தேவர்களும் அனைத்து தேவிகளும், ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருக்கு. அனைத்து மந்திரங்களையும் அந்த தேவர்களுக்கு நாங்கள் சொல்லிதான் இந்த திருவிழாவிற்கு வரவேற்போம். 30 முக்கோடி தேவர்கள்னா மொத்தம் 30 தேவர்கள் இருக்கிறார்கள். 30 தேவர்கள் தான் இந்த பூலோகத்தை சேஃபாக பார்த்துக் கொள்கிறார்கள். அதற்கு மேல் முருகர், விநாயகர், சண்டிகேஸ்வரர், இவர்களுக்கு மேல்தான் சிவன். 30 முக்கோடி தேவர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு நவகிரகம் இருக்கும் இல்லையோ? நவகிரகம்ல இருந்து 9 தேவர்கள், 9 சிவனை பாதுகாப்பதற்காக உள்ள 21 தேவர்கள். இவர்கள் அனைத்து பேரும் சேர்த்துதான் 30 தேவர்கள். மொத்தம் 30 முக்கோடி தேவர்கள். 30 முக்கோடியா 30 முக்கோடியா? 30னா எல்லாம் 30னா உங்களுக்கு 30 பெயர்கள் வரும். 30 முக்கோடி தேவர்கள். அந்த முக்கோடிக்கு என்ன அர்த்தம்? முக்கோடி என்றால் 30 பெயரை நம்ம 3 கோடியாக நம்ம காணணும். 3 கோடியாக நாங்க சிந்திக்க வேணுமா? ஆமா. அப்ப அந்த 30 என்றதுல உண்மையாகவே 30 பேர் தான் இருக்கணும். நவக்கிரகங்களும் 21 சிவனுக்குரிய காவலும். ஆமா, அனைவருமே தேவர்கள் தான். எல்லாரும் சொல்லி தேவர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள், முனிவர்கள் இருக்கிறார்கள், சத்துருக்கள் இருக்கிறார்கள், அதன் பிறகுதான் தீட்சிதர்கள். சத்துருக்களுக்கு பிறகு. அப்ப இப்படி இந்த முறை வந்து 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்று அப்படி வருமா அந்த முறை? ஆமாம், ஆமா. ஃபர்ஸ்ட் முதல் இடத்தில் சிவன் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் விஷ்ணு, 3ஆம் இடத்தில் பிரம்மா, 4ஆம் இடத்தில் சிவகாம சுந்தரி அம்மன், 5ஆம் இடத்தில் லக்ஷ்மி,
6ஆம் இடத்தில் சரஸ்வதி, 7ஆம் இடத்தில் விநாயகர், 8ஆம் இடத்தில் முருகன், 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் முருகனுடைய இரு மனைவிகள், 11ஆம் இடம் சண்டிகேஸ்வரர். இவர்களுக்கு பிறகுதான் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அதன் பிறகுதான் தீட்சிதர்கள். அதை சொல்ல கேட்டிருக்கிறேன், எனக்கும் அது தெரியும், நானும் அதை சொல்றேன். நான் இருந்தாலும் அது சரியான ஒழுங்குல தான் நானும் சொல்றேனான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இன்றைக்கு அதை கேட்டு தெளிஞ்சிருக்கிறேன். நன்றி ஐயா. உங்களுடைய இந்த சிறு வயதுக்கான நிலையில இருந்து நீங்கள் ஒரு முதியவருக்கான அழகான விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் இப்படியான விஷயத்தை இந்த தளத்திலே நீங்கள் கூறலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றியும். நடராஜர் ஆசீர்வாதம். அவசியம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்கு சிதம்பரத்திற்கு வாங்கும். அவசியம் மார்கழி மாதம் நடராஜ பெருமானுக்கு திருவம்பாவை உற்சவம் நடக்கும். அதில் அவசியம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்கு வரவும். நடராஜர் ஆசீர்வாதம். நன்றி. இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயம் பெறுவோம். நன்றி செல்வமோகன் மாஸ்டர். டாக்டர் சதம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு கார்த்திகேயன் ஐயா. என்னண்டா ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்க அப்பாவுடைய நீங்க ஆமா அப்ப அப்பா சொல்ல ஒரு மாதிரி அப்பா கண்ட்ரோல் பண்ணி இருக்க பண்ணி ஒரு இடத்துல எல்லாம் செய்து இப்ப நல்லா வளர்ந்த ஆள் மாதிரி அருமையாக இன்றைக்கு உங்களோட வார்டிலேயே இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் சொல்லி திறம்பட உரிய தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான நடராஜர் ஆசீர்வாதம். அவசியம் நடராஜ பெருமானை மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்திற்கு தரிசனம் செய்வதற்கு வரவும். நடராஜர் ஆசீர்வாதம். நன்றி. நன்றி டாக்டர் சதம் மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு அவர் பேசியிருந்தார். தீட்சகர் குருக்கள் ஐயா அவர்கள். நான் ஒரு கேள்வி கேட்க இருக்கின்றேன். உங்களுக்கு முடியுமெண்டா நீங்கள் ஒரு பிரசங்க மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன சில விடயங்களை பற்றி. நீங்கள பேர் திருவிழா பற்றி தான் பேசி ஒரு பிரசங்கம் மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து விளங்குதா. இப்போ பாருங்க, எங்களோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 3 நேரம் செய்கிறோம். அதில் உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாளோ இல்லாத 2 மாதத்துல ஒரு நாளோ ஒரு பிரசங்கம் மாதிரி செய்ய சொல்ல முடியுமா? அரை மணித்தியால ஒரு பிரசங்கம், ஒரு டாபிக்கை வச்சு நீங்க பேச முடியுமா? நான் அதை யோசித்து விட்டு உங்களுக்கு பதில் கூறுகிறேன். ஓகே, நீங்கள் யோசிக்காமே நீங்க யோசிக்கலாம். என்ன மாதிரி என்றால் டீச்சர்கள் இருக்கிறார்கள், 700 ஃபேமிலி இருக்கணும். அதுல ஒரு ஆள் எப்படியும் இந்த விடயங்களை பற்றி கதைக்கக்கூடிய ஆக்கள் இருப்பினம் கட்டாயம். விளங்குதா? நீங்க பேசாட்டி கூட வேறு யாரையும் கூட நீங்க சொல்லி, ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்கிறதால நாங்கள் சிதம்பரத்துக்கும் லண்டனுக்கும் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துகின்றோம். விளங்குதா? இருக்கிறார்கள். அதை மாதிரி அனைத்து பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலோ மத்திய நேரத்திலோ காலை நேரத்திலோ இத மாதிரி உள்ள கான்வர்சேஷன் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றா காலை 6 மணிக்கு அவர்கள் கோவிலுக்கு சென்று விடுவார்கள். அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு வீட்டிற்கு செல்வார்கள். 12 மணியிலிருந்து 5 மணி அளவில் உறக்கம். 5 மணியிலிருந்து 10 மணி வரையும் கோவிலுக்குள் விடுவார்கள். 10 மணியிலிருந்து 12 மணிக்கு பிறகிலிருந்து மார்னிங் 6 மணி அளவில் உறக்கம். அவர்களுடைய ஷெட்யூல் இத ப்ராப்பரா இருக்கிறதுனால அவர்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. மேபி ஐ வில் ட்ரை. நீங்க ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து மெல்ல மெல்லமாக பேசலாம். எனக்கு என்னடா பிரசங்கம் கேட்க மிகவும் ஆசை. என்னடா நான் வளர்ந்த யாழ்ப்பாணம், அதில் மணியையர் என்ற ஆள் இருந்தவர். அவர் அவற்றை பிரசங்கத்துக்கு நான் போறேன். நான் திருவிழா காலங்கள்ல நீங்க பிரசங்கங்கள் ஒன்றும் வைக்கிறீங்க இல்லையா உங்களோட சிதம்பரத்துல? பிரசங்கம்னா
பிரசங்கம் நல்ல கேள்வி. சொற்பொழிவு 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 கண் குகனேஷ் அதை விளங்கப்படுத்தி விடுறீங்களா அவருக்கு இருக்கா? சொற்பொழிவு தான் விளங்கிட்டது. தேவாரம் 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 இல்ல இல்ல தேவாரம் இல்ல இல்ல விளங்க இல்லையா? என்னடா சொற்பொழிவெண்டா நாங்கள் இப்ப நீங்கள் செய்யறது ஓரளவுக்கு சொற்பொழிவென்று சொல்லலாம். பிரசங்கம் என்று சொன்னால் அதாவது சில பாடல்களையும் பாடிக்கொண்டு இப்ப திருஞான சம்பந்தர் பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அவரை பற்றி அவர் பாடிய தேவாரம் 4 பாடலாம். இப்ப எங்கள் ஊரில் மணியையர் என்ற ஒருவர் இருந்தவர். பிறகு சுவாமிநாத தம்பிரான் அவர் ஒரு ஆதீனத்தையே தொடக்கி நடத்தினார். அவர் நல்லாக பாடுவார், பேசுவார். அப்ப ரெண்டையும் கலந்து என்ன பண்ணுவார் என்றால் பேசினது மட்டுமல்லாமல் இப்ப தில்லவாழந்தனர், அப்ப உங்களை பற்றி முதல் சொல்லுவார், தில்லவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் என்றது. அப்ப நீங்கள் தான் முதலாவது வாரீங்கள். தில்லவாழ் அந்தனர் அதை பாடுவார் பாட்டாக. அது யாரெண்டா சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல் தானே. ராகத்தோட பாடுவார். பாடிட்டு பிறகு அதற்கு விளக்கம் கொடுப்பார். பிறகு அதுக்குரிய ஒவ்வொரு 63 நாயன்மார்கள் அதில் வருவார்கள். ஒரு நாயன்மார் எடுத்து பாடியும் பேசியும் 2 விதமும் கலந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியாக அது நடைபெறும். அதாவது பாடக்கூடிய தன்மையும் பேசக்கூடிய தன்மையும் இருப்பவர்கள் தான் பிரசங்கம் பண்ணுவதற்கு வந்தவர்கள். ஆனால் பரவாயில்ல, பாடாட்டியும் பரவாயில்ல. நான் பாடினால் மற்றவர்கள் ஓடுவார்கள், ஆனால் நான் பாடுவதில்லை. நீங்கள் பாடாட்டியும் பரவாயில்லை, ஓடாமல் இருந்தால் மற்ற நீங்க சொன்னது மாதிரியே ஒரு நாயன் மாதிரியா. நான் சொன்னது நல்லா இருக்கு. நீங்கள் ஒன்று செய்யலாம் ஐயா. அடுத்த முறை வரும் பொழுது மாணிக்கவாசகரை பற்றி உங்களுக்கு கூட தெரியும் தானே, இப்ப சொன்னீங்க தானே. அப்ப அவருக்கு சிதம்பரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? நீங்கள் அந்த திருவிழாவின் பொழுது ஏன் மாணிக்கவாசர் கடைசி நாள் நீங்கள் மாணிக்கவாசரை சிலையே கொண்டருவீர்கள் உள்ளுக்குள்ளே தானே, சரிதானே? நான் அதை பற்றிய கருத்தும் இன்னொன்று நீங்கள் சொல்லலாம். உங்களது 2 திருவிழா மாதிரி திருப்பெருந்துறை இருக்குதானே, ஆவடியார் கோயில். முதல் நாள் தேர் அங்கு நடைபெறும் மாணிக்க வாசகருக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் உங்கள் தேர் வரும். அதே மாதிரி ஆணியில் நடக்கும், மார்கழியிலும் நடக்கும். அதற்குரிய காரணங்களை பற்றி நீங்கள் கதைக்கலாம். ஏன் மாணிக்க வாசகருக்கு அங்கு மாணிக்க வாசகரை வைத்துத்தான் தேர் எழுப்பார்கள், நடராஜருக்கு கிடையாது தானே. ஆனபடியா அது பற்றிய செய்திகளை எடுத்து இந்த எங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். கொஞ்சம் படிச்சு அது கொஞ்சம் அப்படியெல்லாம் செய்யலாம். அதை படிச்சுட்டு செய்யலாம். அவருக்கு இப்ப 2 மணி காலை முடிக்கல. அவரெல்லாம் கட்டிக்காரன். அவருக்கு 2 ஒரு நாள் தானே நிற்கிறார் என்றபடியா எல்லாத்தையும் சொல்ல வேணும் அவருக்கு. ஏன்னா நீங்க முடியுமெண்டா நீங்கள் அதை செய்யுங்க. ஒரு அரை மணித்தாலும் பேசுற அளவுக்கு இருந்தா ரெடி பண்ணி ஒன்னா நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு இடம் தருவேன் பேசுறதுக்கு. மற்றது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு எங்களுடைய 8 PM இதே நேரம் வியாழக்கிழமையில நீங்க யாரும் நீங்க ஒரு தேவாரத்தை பாடலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யலாம். நீங்க முழிச்சிருந்தீங்களா வந்து பாடுங்க, முடியுமெண்டா. சரிதானே? ஒவ்வொரு வியாழக்கிழமை. ஏன் நான் இதை சொல்றேன்டா, திருச்சிகர் குருக்கள் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாலத்தை ஏற்படுத்துவீங்க. எல்லாட்டிக்கும் நீங்க அங்கே செப்பரேட்டா இருந்து கொள்வீங்க. சொல்றது விளங்குறதா உங்களுக்கு? விளங்குறது. இப்படி இருந்தா போல சொன்னால் நின்று பிடிக்குமா? எங்களோட ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன், ஒரு 5 நிமிஷம் பாடிட்டு போக வேண்டியதான். 12:30 வந்தீங்களா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை பாட சொல்லுவேன். பாடினோடனே போடலாம். மற்ற அது மாத்திரமல்ல, வேற விடயங்கள் சின்ன ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க கதைக்கலாம். அதை செய்யாட்டிக்கு அதை பேசலாம். இந்த விஷயத்தையும் அது ஓகே உங்களுக்கு பாருங்க. நான் இப்ப அறிவித்தலை சொல்ல போறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். மற்ற இன்னொன்று, இங்க சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஜெனீவாவில் சிவதாண்டவம் உள்ள ஒரு சிலையை ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் சென்டருக்கு முன்னால வச்சிருக்கிறாங்க. காஸ்மிக் டான்ஸ் பாருங்க, ரிசர்ச், ஒரு சயின்டிபிக் ரிசர்ச். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர்கள் சிதம்பரத்திற்கு ஒரு நாள் சிதம்பர கோவிலை முழு இடங்களிலும் ஒரு முறை சுவிட்சர்லாந்தில் அவர்கள் அனைவரிடமும் ஆலோசிக்கிறார். ஓகே, அவங்க தெரிஞ்சிட்டது. வெரி குட். இந்தியா என்றால்
மையப்புள்ளி ஒன்று இருக்கும். சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரம் மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி எங்க இருக்கு என்றத அவர்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு சிதம்பரம் நடராஜ பெருமான் இருக்கிற இடம்தான் மையப்புள்ளி என்று பப்ளிஷ் பண்ணி கொள்கிறார்கள். வெரி குட், நல்லது. அதை மற்றது நீங்கள் பாருங்க, டான்ஸ் ஆஃப் அதே போல சிவாவை நீங்க எங்க பார்த்தாலும் அவர் ஒரு தியான நிலையில தான் இருப்பார். ஆதிசிவன் தியான நிலையில தான் இருப்பார். நீங்க சொன்னீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்க்க நீங்கள் தியானம் செய்கிறீங்களா, உங்களோட ஐயர் மேல செய்யணுமா என்ற கேள்விக்கு நீங்க மறுபடியும் சொல்லுவீங்களா? எங்களது கோவிலில் தியானம் அரை மணி நேரம் பண்ணுவோம். அதன் பிறகு ஜபங்கள் ஜபிப்போம். தியானம் பண்ணுவதற்கு முன்பதாக அபிஷேகம் செய்வோம். அனைவரும் தியானம் பண்ணுவோம். நல்லது, அப்படி செய்யறது. ஏன்னா நாங்க இது ஒரு தியான மேடை என்றதை நீங்கள் யோசிக்கணும். இது சும்மா ஒரு ஜூம் மேடை அல்ல. இது ஒரு தியான மேடையில நீங்க பேசுறீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் தியானம் செய்த பிறகு அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ செய்த பிறகு அருமையான பேச்சாளர்கள் பேசுவார்கள். என்ன பேச போறார்கள் என்று நான் இப்ப பாக்குறேன். இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. நாளைக்கு காலமே நடக்கிற விஷயம், அதாவது நாளைக்கு என்ன, தேர்ஸ்டே மார்னிங் சரோஜினி நலந்துவன் என்பவர் யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து. பாருங்க, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து யோகா நிகழ்ச்சியை அவர் நடத்த வருகிறார். 11 மணிக்கு யூகே நேரம், 3:30 PM இந்தியா இலங்கை நேரம். சந்திரகலா மாஸ்டர் அவர்கள் ஓரா பற்றி பேச வருகிறார். தெரியும் தானே ஓராண்டா என்ன? உங்களுக்கு பின்னால ஒளிவட்டம் தெரியுது அங்க பார்க்க. அதே போல நாளைக்கு இரவு 8 மணிக்கு வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. அதில் மியூசிக், சாங் அண்ட் டான்ஸ் என்னென்றாலும் செய்யலாம். படித்ததில் பிடிச்சது, அல்லாட்டிக்கு நீங்க உங்களுக்கு பாட முடியுமெண்டா பாடலாம். என்ன உங்களுக்கு பிடித்ததோ அது ஒரு 5 நிமிஷம் கதைச்சா சரி. விளங்கிட்டு தானே? ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு யூகே டைம், 8 PM 12:30 AM இந்தியா இலங்கை நேரம். வெள்ளிக்கிழமை பாருங்க, திருப்பியும் சிவசுதா மாஸ்டர் அவர்கள் யோகா நிகழ்ச்சியை நடத்துகிறார். கனடால இருந்து நடத்துகிறார் யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு, அதாவது யூகே நேரமும் 3:30 PM இந்தியா இலங்கை நேரமும் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க இருக்கிறார். அடுத்ததாக 8 மணிக்கு யூகே நேரம், 12:30 PM நீங்க முடியுமெண்டா இதுக்கெல்லாம் வரலாம். 12:30 PM இந்த 12:30 AM இந்தியா இலங்கை நேரத்துக்கு சிந்து மாஸ்டர் ஜெர்மனியிலிருந்து பேச வருகிறார். கிராஸ்